நாங்கள் இன்றைக்கி தொதோல் செய்யலாம்ன்ற ஒரு புதி தண்ணியை ஊற்றிட்டு வந்து 500 கிராம் அளவுக்கு சர்க்கரை போடப்போம். கோகோனட் மில்க், தேர்ட் மில்க் தான் இது. நீங்கள் அவ்வளோ திக்காக இருக்குங்க. அது இந்த குளிருக்கு அப்படி இருக்குது. ரைஸ் ஃப்ளோவர், அது சிவப்பரிசி மாவையும் போட்டு நல்லா கரைக்கும். இப்போ பார்த்தீங்களா, நான் எல்லாம் சூப்பராக கரைச்சிட்டேன். இங்கே பாருங்க, உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். ஸ்வீட் செய்தாலும் கொஞ்சோண்டு உப்பு ஒரு சொட்டு கொண்டு போடுறது. சர்க்கரை கரைச்சி அந்த தண்ணி ரெட்டியாக இருக்குது. இந்த வடியை வச்சு நாங்கள் வடி கட்டுவோம். இங்கே பாருங்க, கரெக்டாக நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஓன் பண்ணி நல்ல ஒரு ஸ்லோவான ஒரு ஃப்ளேமில் விட்டு ஒரு 10 மினிட்ஸாக இது போய்க்கொண்டு இருக்குது. சூப்பராக வருது, ஒரு கட்டி இல்லாமல். ஹலோ மக்களே, கிண்டிக்கொண்டே இருக்கிற நெல் கொண்டு ஒரு மணத்துக்காக வேண்டி இருக்குது. அதுக்காண்டி பயறு, வறுத்த பயறு. சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்ட ஆகுது நாங்கள் செய்ய. எப்படி வருதுன்னு கொண்டகா மத்தியாத்துக்கிட்ட நாங்கள் கிண்டி கொண்டு இருக்கிறோம். இப்போ வந்து கஜு நட்ஸை நான் போட போகிறேன். இந்த எண்ணெய்க்குள்ள அதுவும் போட்டு நல்லா அந்த எண்ணெயில் நல்லா பொரிஞ்சின் விரைக்குள்ள இப்போ நாங்கள் இப்போ போட்டால் தான் பார்த்தீங்களா கஜு நட்ஸ் எல்லாம் பொரிஞ்சு எப்படி வருதுன்னு வருது. எண்ணெயை பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இறக்க போகிறோம். அதுக்குள்ள கொஞ்சம் ஏலக்காய் மணமாக இருக்குது. அது கொஞ்சம் ஏலக்காய் இனி இப்படியே கிளறி போட்டு செய்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு 3 hours கிட்டே இருக்குமே நினைக்கிறேன். நாங்கள் ஆற வச்சுருவாங்க. உண்மை விட்டு எப்படி வருது, சூப்பராக நல்ல ஒரு சூப்பராக இருந்தது. அந்த மாதிரி இருக்கு. அப்படி ஒரு சூப்பராக அந்த ஃபீல் சொல்ல பார்த்தே இல்லைன்னா நாங்கள் பட்ட கஷ்டம்